ஹலோ, ஓகே. இன்னொரு மைக் இருக்கா இவங்களுக்கு? ஸோ குழந்தைகள் கொஞ்சம் அண்ணா என்னன்னு அக்கா சேர்ந்து இல்லைங்கக்கா மைக் பிடிச்ச மாதிரிங்க. அவர் தான் நம்ம ஈவெண்ட் பண்ணோன்றதுக்கு நிறுவனமே வரலாம். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ குழந்தை ரொம்ப சின்ன பிள்ளைங்களா? நீங்களாம் அப்படி ஆடிட்டோரியத்தில் போய் விடுறாங்களா? அங்கெல்லாம் டான்ஸ் அது பாட்டு எல்லாம் போடுவாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுனால வர வெயிட் பண்ணுறோம். பதட்டப்படாதீங்க. உங்க குழந்தைகள் இங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் கீழே ஒரு 4 செக்யூரிட்டி போட்டுக்கோம், லிஃப்ட் கிட்டே போட்டுக்கோம். எந்த குழந்தையும் தனியாக அனுப்பிட மாட்டோம். ஸோ குழந்தைகள் ஜாலியாக இந்த ஹாலில் நீங்கள் இருக்கலாம். உங்க பேரண்ட்ஸ் புது மைக்ல பேசுறேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம சூரியன் பிரீத்தி மருத்துவமனை எனது லேடி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி சூப்பராக நடந்தது. ஸோ குக்கிங்க்கு உங்களோட ஃபுட்டெல்லாம் நிறைய லேடிஸ் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. டிஸ்பிளே பண்ணுற இடத்துல ஒரே ஒருத்தவங்க மட்டும் இல்லைங்க, கூட வந்துருங்க. உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஆடிட்டோரியம் நிறையா ஈவெண்ட்ஸாக காத்துட்டு இருக்கு. உங்களோட டான்ஸ் ஸ்டேஜ்ல பண்ணலாம். ஒரே ஃபன்னாக இருக்குது. நம்மளோட ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்க ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி அழகாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜேசி ரெசிடென்சிலேருந்து ஜிஎம் வினோத் மாஸ்டர் வந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசி ரெசிடென்சியோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் கேஷவ் குமார் சார் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் தான் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த தண்ணி வேறு யாரும் செக் பண்ண வேண்டாம். எந்த ஸ்டாஃபே வந்தாலும் கொடுக்காதீங்க. யாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஆண்கள் யாராவது கூட வந்திருந்தீங்கன்னா அவங்க ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்க. பெண்களை தாண்டி வேறு யாரும் கேட்க வேண்டாம். ஸோ ஒரு ஆள் உள்ள வந்தீங்கன்னா அப்படி எல்லாருமே வந்துடுவாங்க. உங்களோட அந்த தொட்டி இருக்குல்ல, அந்த கேப் அதை எடுத்து உங்களோட தலையில மாட்டிட்டீங்கன்னா அப்படியே புரியுற மாதிரி இருக்கும். அபிநயா மதினின்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. அபிநயானா தெரியாது. காலேஜ் ரொம்ப முக்கியம். ஆர்டி அபிநயாவா ஆர்டி மதினி ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃபாலோ பண்ணா அவனே ஃபாலோ பண்ணிக்காதீங்க. அன்ஃபாலோ ஆகிடும். நீங்க எதுவும் கொடுத்தீங்களா? ஆமாட்டு போறாரு. அப்ப நீங்க செய்யலையா? ஏங்க ஒரு ஆதரவு கொடுக்க வேணாமாங்க? ஏங்க நான் தான் செஞ்சேன். ரொம்ப டவுட்டா இருக்கு. அவங்க